ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த கால வேளையில உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஆமென். We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. We welcome you for this Sunday worship. We bless you in the name of Father and the Holy Spirit. As we listen to the word of God, may God dwell in you and may God speak to you. இப்பொழுது நம்ம ஒரு பாடுகளை பாடுவோம். பாடுகளை பாடி நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை ஒவ்வொருவரும் அவர் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார். இந்த ஆராதனை நேரத்தில் நாம் குடும்பமாக ஆண்டவரை நோக்கி நாம் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது நமக்கு அனைத்தையும் நிறைவேற்றுபவர், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நிறைவேற்றுபவராகவும், நம்முடைய எண்ணங்களும் அனைத்தையும் அவர் தருபவராகவும், நினைத்துக் கொண்ட காரியங்களை அவர் நிறைவேற்றி வைப்பவராகவும், அவர் நாம் இந்த உலகில் வாழ மட்டும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு தேவையான வரங்களை நமக்கு தருபவராகவும் இருக்கின்றதற்காக இந்த ஆராதனை வேளையில் அவரை நாம் புகழ்ந்து மகிழ்ந்து ஆராதித்து அவரை துதிப்போமாக. அப்படியாக இந்த சேனல்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு தேவையான வரங்களை தருபவர் அவர் ஒருவர் மாத்திரம். வாக்கு மாறாத தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் வாக்கிய பண்ணவர் அவர் தாமே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று பதில் அளித்தவர் அவர் ஒருவர் மாத்திரம். அப்படியாக அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு தகுந்த பலனை தருபவரும் அவர் ஒருவர் மாத்திரம். அப்படியாக என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்று பதில் அளித்தவர் அவர் தாமே. அப்படியாக நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு இரட்டிப்பான காரியங்களை வாக்கிய பண்ணுவராகவும், நம்மளுடைய தேவைகளை சந்திப்பவராகவும், இந்த உலகில் வாழ மட்டும் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து மகிழ்ந்து ஆராதித்து அவரை ஜெபிக்கும் பொழுது, குடும்பமாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து கேட்டு தகுந்த பலனை தருபவர் அவர் ஒருவர் மாத்திரம். அப்படியாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு தேவையான வரங்களை தருபவர் அவர் ஒருவர் தாமே. அப்படியாக நாம் அனைவரும் குடும்பமாக அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த காலை வேளையில் நம் ஆராதனை நேரத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அப்பா தகப்பனே, நாங்கள் அனைவரும் குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து கேட்டு தகுந்த பலனை தருபவர் நீர் ஒருவர் மாத்திரம். அப்பா அப்படியாக தகப்பனே, எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது கிருபையால் எங்களை நிரப்பி வழிநடத்தலும். அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு கிருபையால் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். அப்பா ஒரு கிருபை இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அப்பா அப்படியாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையால் நிரப்பி முதரத்த கோட்டையில் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இதோ இந்த காலை வேளையை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தலும். அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திப்பவராகவும், எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவராகவும், அன்றாட தேவைகளை சந்திப்பவராகவும் நீர் இருக்கின்றதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்படியாக தகப்பனே, இந்த சேனல்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா அப்பா தகப்பனே, அவருடைய குடும்பம் உடைய குடும்பமாக வாழட்டும். அப்பா வாழ்நாள் முழுவதும் அப்பா நமக்கு சாட்சி உள்ள குடும்ப பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இதோ இந்த நேரத்தில் அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா தகப்பனே, எங்களுடைய தேவைகளை சந்திங்க. அப்பா நீர் எங்களோடு இருந்து அப்பா எங்களை வழிநடத்துவதற்கு வேண்டும் என்றதற்காக நமக்கு கொடான கொடை நன்றி. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியாக தகப்பனே, இதோ உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே, ஆசீர்வதித்தலும். அப்பா இதோ இந்த காலை வேளையில் அப்பா எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களை உமது ரத்தத்தை தெளித்து சுத்தப்படுத்தி எங்களை சொஸ்தமாக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தகப்பனே, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை ஒவ்வொரு நாளும் அண்டி வர எங்களுக்கு அந்த கிருபையை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. அப்படியாக நீர் செய்ய போவதற்காக கொடான கோடி நன்றி தகப்பனே. துதி கன மகிமை உமக்கே செலுத்தீர்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பாடல்களின் மூலமாக ஆண்டவரை நோக்கி நாம் துதித்து பாடும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி அவரை நினைத்து துதித்து அவரை ஸ்தோத்தரித்து நாம் பாடும் பொழுது நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும் மனிதர்கள் நம்மை வெறுத்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை வெறுக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மை அணைத்து அவருடைய அரவணைப்பில் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். கண்ணின் மணி போல நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துபவர் அவர் தாமே. அப்படியாக இந்த பாடல்களை மூலமாக பாடி துதிக்கும் பொழுது அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிநடத்துவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் அவரை நோக்கி மகிழ்ந்து பாடி துதிக்க இந்த நேரத்தில் நாம் கூடி ஒவ்வொருவருமாக நம்ம அவருக்கு முன்பு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கண்கள் நம்முடைய ஒவ்வொரு மேலும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். அப்படியாக நாம் அவரை நோக்கி இந்த நேரத்தில் கூப்பிடும் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு கூப்பிட்டு அவரை நாம் துதிப்போமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா
for the beautiful song. இப்போது வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தில் இருக்க நல்ல தாப்பனே, இந்த கால வேலை ஆசீர்வதித்ததற்காக உங்கள் கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுடைய செய்தி ஆசீர்வதிங்க, அநேகருக்கு உள்ளத்தில் பாயத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. நம்முடைய வார்த்தை ராஜா ஸ்தோத்திரம். அப்பா, அது இருக்குள்ள கருப்புலே பட்டையாய் காணப்படுகிறது. நம்முடைய வார்த்தை வெறுமையா திரும்புதல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை ராஜா. அப்படியாக பேசுற வார்த்தையை ஆசீர்வாதிங்க. என்னை மூடி மறைத்து ராஜா ஸ்தோத்திரம். நீங்க பேசும்படியா கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் உள்ளங்கள் தொடப்படட்டும் ராஜா. அப்படியாக இந்த நாளுடைய செய்தி காணப்படட்டும். ஆசீர்வாதிங்க. இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடுங்க நல்ல தாப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், அநேக மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறீங்கன்ட்டு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்கணுமா. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை உருவாக்கணும் பேருக்கு மனுஷனும் மனுஷையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய சாயல உருவாக்கம் தான் பார்க்கிறோம். அப்போ அவங்க ரெண்டு பேரையும் உருவாக்கிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல பார்க்கும் போது be fruitful and multiply. அப்போ be fruitful and multiplyனாக்கா ஆண்டவர் வந்து ஒரு சந்ததியை மாத்திரம் பெறுகிறதுல, பிள்ளைகளை கொடுத்து மாத்திரம் பெறுகிறதுல, உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா விதம் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரா கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க இந்த உலகத்துல இருக்கும் போது சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கும் போது Proverbs 10:22 பார்க்கும் போது the blessing of the Lord brings wealth and he adds no trouble in it. Amen. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வர்யம் கொடுக்கிறதா காணப்படுகிறது. அதுல எந்த தீங்கும் ஆண்டவர் வந்து இது பண்றது இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ எந்த தீங்கும் அதுல வராதபடிக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து காணப்படுகிறது. அப்போ நீங்க ஐஸ்வர்யமா இருக்கிறீங்களா, ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அது ஒரு ஸ்லாக்கியமா காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், யாக்கோபு 1:17 பார்க்கும்போது every good and perfect gift comes from above. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நன்மையான ஈவ் வந்து பரத்திலிருந்து வருகிறது அப்படின்ட்டு யாக்கோபு 1:17 நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனுஷனானவங்க ஆண்டவர் வந்து நல்ல சொகுசா இருக்கணும், நல்ல ஐஸ்வர்யத்தினால அவன் நிரம்பி காணப்படணும். அவன் வந்து he should not lack anything. Amen. He should be filled with joy, with wealth, every blessing on this earth he should receive it. Amen. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஆசீர்வாதமா இருக்கும் போது அது நம்மளுக்கு வந்து எந்த பயமும் இருக்கிறது இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதத்துல ஏதோ ஒரு தடங்கள் வரும்போது நம்ம என்ன பண்றோம், தளர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தினால தான் அவர் வந்து ஒரு தடங்களை உண்டாக்குறவராய் காணப்படுகிறார். நீ வந்து இன்னும் வந்து இந்த இடத்தை விட்டு இன்னும் மேல வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனாலதான் அந்த தடையை உண்டாக்குறார். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஆண்டவருடைய எண்ணங்கள் அல்ல, நம்மளுடைய வழிகள் ஆண்டவருடைய வழி அல்ல என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அதை விட்டு நம்ம வெளியே வரணும்னாக்கா நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன பண்ண ஆலோசனை கேட்கணுமாய் காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து அதுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், முன்ன செல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வந்து மூலையில மடங்கி விழக்கூடாது. இப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேகர் வந்து பிசினஸ் லாஸ் இருக்கலாம், வேலைகளை இழந்திருக்கலாம். அப்போ உங்களால அனுதினம் வாழ்வாதாரம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வந்து ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து உங்க மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். எரேமியால பார்க்கிறோம், God has a plan and purpose for you and he has a hope and future. ஆண்டவர் வந்து உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்கு வந்து எதிர்காலம் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம வந்து நம்முடைய ஆண்டவர் வந்து
பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. நீங்க வந்து பொழும்பின் ஒரு மூலையில இருந்தாக்கா ஆண்டவர் வந்து உன்னை தேற்றுவாரு, அவ்வளவுதான். ஆனா ஆசீர்வாதம் வரணும்னாக்கா நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்களால என்ன பண்ண முடியும்? தைரியமா முன்னே செல்ல முடியும். நம்ம வீட்டுல எல்லாம் அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தடவைகள் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாம் நன்மைக்கே, ஆல் இஸ் வெல். இந்த நாளுடைய செய்தி அதுதான் காணப்படுகிறது. ஆல் இஸ் வெல், எல்லாமே நன்மைக்கே, ஆல் இஸ் ரைட். இன்னொரு வார்த்தை வந்து சமாதானம். சோ இதெல்லாம் வந்து ஒரே வார்த்தையா தான் காணப்படுகிறது. ஆண்டவர் வந்து நமக்குள்ள வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை வந்து வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கு ஒரு பிரச்சனையா வரும்போது அந்த திட்டமானது நமக்குள்ள இருந்து வெளியே வரணும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்தி கரம் பிடித்து வழி நடத்துகிறார் காணப்படுகிறார். நம்ம ஆண்டவர் சேனைகள் கர்த்தராய் இருக்கிறார். God is Lord of hosts. Amen. அப்படியாக இந்த கால வேளையில யாரெல்லாம் என்ன இந்த சேனல் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிறீரோ, கர்த்தர் வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா? எல்லாமே நன்மைக்காக எடுத்துக்கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து ஆண்டவரத்தின் ஆலோசனை கேளுங்க. அப்போ அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அநேகர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா நம்மளால வந்து முன்ன போகாதபடிக்கு அழுது தேம்பி யாராவது வந்து உதவிக்காரருக்கு நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், நம்மளுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்போ நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நம்மளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். நம்ம வந்து அதற்காக ஜெபிக்கணும். நம்மளுக்காக அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க ஜெபிக்கலாம், அக்கா தங்கச்சிங்க ஜெபிக்கலாம், சொந்தங்கள் ஜெபிக்கலாம், ஊழியர்கள் ஜெபிக்கலாம். நம்மளுடைய சொந்தங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட இருக்கணும்னாக்கா நம்ம யாரெல்லாம் வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நீங்க நட்பு வச்சுக்கிட்டீங்களா உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து பெருகும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தினாலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாக்கா அதுல டெஃபினட்டா பிரச்சனை வரும். அதுல பணம் இருந்தா தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினீங்களா உங்களால நன்மையான காரியத்தை உங்களால காண முடியும். உங்களுக்காக பாரப்பட்டு அவங்க வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்படுவார்கள். அப்ப அவங்களுடைய ஜெபமானது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமா இருக்குதுன்னாக்கா உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்குள்ள நிறைவேறணும்னாக்கா அவங்களுடைய ஜெபமானது ஆண்டவர் இடத்துல இருந்து அது ஆசீர்வாதமா மாறி உங்களுக்கு வருகிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து வருகிறது? பரத்துல இருந்து, பிதாவிடத்துல இருந்து வருகிறது என்று யாக்கோபு 1:17 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தது இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கணும், அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியணும். அப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு அந்த திட்டத்துல நம்ம ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் வந்து நம்ம கேட்டோன்னு கொடுத்துடணும்னு. அப்படி இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி டு ரிசீவ் எவ்ரி கிஃப்ட். நம்ம பூமியில இருக்கிற தகப்பன்கிட்டே ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னாக்கா நம்ம கெஞ்சி மன்றாடி அது தேவைக்கு நம்ம சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கின்னு நம்மளுடைய தேவை வந்து இது வந்து ரொம்ப அவசியமான பொருளாக காணப்படுகிறது. இது வந்து இட்ஸ் வெரி நீடட் திங் so that my son I can help him. அப்போ பிதாவானவர் பரத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னாக்கா நீங்க வந்து அதுக்கு தகுதியா இருக்கணும். உங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஞானத்தை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு வேண்டிய பலத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? டென்ஷன் ஆயிடும். அப்போ அந்த டென்ஷன்ல தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கொட்டி விடுகிறோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க சமாதானமா இருந்து ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து எரேமியா 12:5 ஒரு வசனத்தை வாசிப்போம். அது என்ன சொல்லுகிறதுனாக்கா நம்ம வந்து இந்த உலகத்தோட ஓடும் போது, அப்போ நம்ம இந்த உலகத்தோட ஓடும் போது அந்த கால்நடை படும் போது, ஆனா நம்மளோட இன்னொருத்தர் வந்து அந்த குதிரையானது ஃபாஸ்டா ஓடும். அப்ப அந்த குதிரை ஃபாஸ்டா ஓடுதுன்னா அதுக்கு ஈக்குவலா நம்மளும் ஓடணும். அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம், கேட்போம். நீ காலாட்களோட ஓடும்போது
உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ கால்னால ஓடுவும் போது குதிரை கூட உன்னால எப்படி ஓட முடியும்? அப்ப நெக்ஸ்ட், சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆமென். நீ சமாதான இடத்துல இருக்கும் போது உனக்கு எந்த தேவையும் தேவையில்லை, எல்லாம் உனக்கு சமாதானம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ நீ யோர்தான் காட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறது. அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு கூடிய சந்திக்கிற கூடிய காரியம் உன்னிடத்துல அந்த தைரியமும் அந்த வார்த்தையும் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும், அது எதிர்கொள்ள சக்தி உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த இடத்துல போக முடியும். நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. அப்போ இந்த இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகும்போது நீங்க பிரச்சனை சந்திக்கிறவராய் காணப்படுகிறீர்கள். ஏமே, அப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அப்பா அம்மா உங்களை பார்க்கும்போது நீங்க சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. அப்ப நீங்க வெளியே பார்க்கும்போது வெளியே உலகத்துக்கு வரும்போது அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்படுகிறது. அதை எதிர்க்குரிய சக்தி நம்மளுக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு வேண்டிய ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏமே, அப்போ ஏதாவது ஒரு தடங்கள் வருதா, எல்லா நன்மைக்கு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீதுக்கு அநேக விரோதிகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஏமே, அப்போ ஒரு மனுஷன் அந்த இடத்துல அந்த அப்சலோம் நான் எப்படியாவது தாவீதை விற்று விடணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அப்சலோம் மறுத்து விடுகிறான். அந்த செய்தியை தாவீதுக்கு சொல்றதுக்கு அந்த இடத்துல ஒரு மனுஷன் ஓடி வருகிறதா பார்க்கிறோம். அல்லேலூயா. அஹீமாஸ் என்று ஒரு மனுஷன் ஓடி தாவீது இடத்துல சொல்லுகிறதா பார்க்கிறோம். அவன் ஓடி வரும்போது தாவீது சொல்கிறான், அந்த மனுஷன் ஏதோ ஒரு குட் நியூஸ் எடுத்துக்கொண்டு வருகிறான், ஏதோ ஒரு நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்படியாக அவன் என்ன செய்தி சொல்லுகிறான் என்று நம்ம 2 சாமுவேல் 18:28 வசனத்தை நம்ம வாசிக்கிறத கேட்போம். அகிமாஸ் ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அந்த சமாதானம் என்றது all is well, சமாதானம் all is well, all is right எல்லாமே ஒரே வார்த்தை குறிக்கப்படுகிறது. ஆமென். வாசிப்போம் நெக்ஸ்ட். முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிற மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? விழுத்து விட்டார். ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். அப்படியாக அவன் ராஜாவிடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு விரோதமா அநேகர் விரோதிகள் இருக்கலாம், ஆனா அந்த விரோதிகள் எல்லாம் உங்க கிட்டயே வர முடியாது. ஏமே, நம்ம சங்கீத 91 வாசிக்கும் போது உங்க வலது பக்கம் 1000 வலது பக்கம் 16,000 விழுந்தாலும் ஏதோ உன்கிட்ட நெருங்கவே நெருங்காது என்று நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். 1,000 may fall at your side, 10,000 at your right hand, nothing will harm you. You'll only observe with your naked eyes. You will see the destruction of your enemies. உன்னுடைய சத்துருக்கள் விழுறத உன் கண்களால காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு தேவ மனுஷன் அந்த ஊருக்கு வருகிறத பார்க்கிறோம். சுனம் என்ற இடத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். அந்த தேவ மனுஷனோட ஒரு வேலைக்காரனும் வருகிறான். அந்த வேலைக்காரனுடைய பேர் கிஹாசி என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய மனுஷன் பேரு, அந்த ப்ராஃபிட் பேர் என்னன்னாக்கா எலிசாவாய் காணப்படுகிறார். அந்த பட்டணத்துக்கு வரும்போது ஒரு ஐஸ்வர்யமான பெண்மணியானவள் காணப்படுகிறார். இவர் எப்பவுமே அந்த ஊருக்கு வரும் போதெல்லாம் யார் வீட்டுலனா ஒரு வீட்டுல சாப்பிடுறது வழக்கம் உண்டு அவருக்கு. யாராவது ஒருத்தர் ஊழியக்காரர்கள் வராங்கன்னாக்கா அவங்களுக்கு போஜனம் கொடுக்கிறது ஒரு சகஜமான காரியமா காணப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யமான அந்த பெண்மணியானவள் இந்த தேவ மனுஷனை வலியுறுத்தி வீட்டுக்கு கூப்பிடுறதா பாக்குறோம். எங்க வீட்டுல இந்த நாளில நீங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு பாரப்பட்டு கூப்பிடுறத பார்க்கிறோம். அப்போது அந்த எலிசா என்றவர் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுக்கு போறத பார்க்கிறோம். எப்போதெல்லாம் சுனம் என்ற பட்டணத்துக்கு வரும்போது அந்த சுனமாயிட்டு பெண்மணி ஆனவள் வீட்டுல எப்பவுமே அவரு அந்த ஊருக்கு வரும்போது தங்குறவராய் காணப்படுகிறார். அப்போ அந்த வீட்டுல சாப்பிடுறது பார்க்கிறோம். அப்போ இந்த பெண்மணி அவர் புருஷன் இடத்துல சொல்லுகிறார்,
இந்த மனுஷன் வந்து தேவ மனுஷனா இருக்கிறார். எப்போதெல்லாம் நம்ம பட்டணத்துக்கு வராரோ அந்த நம்ம பட்டணத்துக்கு வரும்போது நம்ம வீட்டுல அவர் வந்து நல்லா தூங்கிட்டு போகணும், அவருக்குன்னு ஒரு ஸ்தலத்தை நம்ம ஆயத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கணவனுக்கிட்ட சொல்லுகிறத பாக்குறோம். அப்போ அந்த மொட்டை மாடி மேல அவங்க ஒரு வீடை கட்டிட்டு அந்த வீட்டுல வந்து தேவையான பொருளை வெடிச்சு ஒரு நல்ல மெத்தைய வச்சு நல்ல குட் காட், நல்ல சாஃப்டான காட் அப்படின்னு வச்சுக்கோமே. ஏன்னா இந்த காலத்துல வந்து என்ன வெரைட்டி கம்பெனிஸ் உடைய காட்டுகள் காணப்படுகிறது, பெட்ஸ் காணப்படுகிறது. ஒன்னு எவ்வளவு சாஃப்டா இருக்கணும் அதுல தூங்கும்போது நல்லா நித்திரை வரும். ஏமே அப்படியாக இந்த கட்டலானது காணப்படுகிறது. சோ இவர் வந்து அந்த இடத்துல இவரை போஜனம் பண்ணுந்து இவரு நல்லா தூங்கி உறங்கிட்டு போகிறத பாக்குறோம். ஆனா இவருக்குள்ள ஒரு பாரம் ஒண்ணு காணப்படுகிறது. அப்போ வேலைக்காரன் இடத்துல சொல்லுகிறார், கியாசி இடத்துல சொல்லுகிறார், எலிஷா வந்து கியாசி இடத்துல சொல்லுகிறத பாக்குறோம். அந்த பெண்மணிக்கு என்ன தேவை நீ வந்து அறிஞ்சு கொள்ளுவா. அப்ப நம்ம வந்து அந்த தேவைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணலாம். ராஜா கிட்ட இருந்து எதுனா ஹெல்ப் வேணுமா, இல்ல ஆர்மிஸ் கிட்ட இருந்து எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு அந்த இடத்துல கியாசியானவர் கேட்கறத பாக்குறோம். அப்ப அந்த பெண்மணி சொல்லுகிறார், எனக்கு இந்த இடத்துல சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் போதுமாய் காணப்படுகிறது. ஆல் இஸ் ரைட், ஆல் இஸ் வெல், நான் சமாதானமா இந்த இடத்துல காணப்படுகிறேன், எனக்கு எந்த தேவையும் இல்ல அப்படின்ட்டு கியாசி இடத்துல சொல்லுகிறதா பாக்குறோம். அப்போ கியாசி ஒன்னே அந்த பெண்மணி கிட்ட இந்த அறிஞ்சது என்னன்னு பாக்குறோம்னா, அவர் வந்து எலிசா இடத்துல வந்து சொல்லுகிறார், அவங்க புருஷன் வந்து வயசானவரா காணப்படுகிறார், இவங்களுக்கு வந்து பிள்ளைகளே இல்லைன்னு சொல்லுகிறத பாக்குறோம். ஹல்லேலூயா. அப்போ எலிசா வந்து கியாசி இடத்துல சொல்கிறார், போய் அந்த சினமாயிட்டு பெண்மணியா கூப்பிட்டு வா. அப்போ அந்த பெண்மணி வந்து அந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத பாக்குறோம். அப்ப அந்த வீட்டு வாசல்ல நிக்கும் போது அந்த பெண்மணிக்கு எலிசா சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இதே நாளில உனக்கு ஒரு குழந்தை வந்து நீ கையில வச்சுன்னு இருப்ப அப்படின்ட்டு ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம். இது அவருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்ததுன்னு தெரியல, அது தேவையா தேவையில்லையான்னு தெரியல. ஆனா இந்த தேவை தேவன் அறிஞ்சிருக்கிறார், உங்களுடைய தேவை வந்து தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய தேவைகள் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ், தேவ மனுஷர்கள் வந்து அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறனால தான் நீங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா உங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆமென். அது அப்படியாக இந்த இடத்துல ஊழியக்காரனை அப்பப்போ கவனிக்கிறதுனால அவருக்குள்ள ஒரு பாரம் ஏற்பட்டது. நான் இந்த பெண்மணிக்கு ஏதாவது நான் ஒண்ணு செய்யணுமே, ராஜாவிடத்துல இருந்து சகாயம் வேணும்னா ராஜா கிட்ட சகாயத்தை கொடுக்கலாம். அப்படியே யாருக்கிட்ட இருந்து இந்த பெண்மணிக்கு எந்த உதவி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், மனப்பூர்வமா செய்யலாம் அப்படின்ட்டு எலிசா வந்து நினைக்கிறாரு. அது போல வந்து கேட்கிறாரு அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல பாக்குறோம், கியாசி வந்து சொல்லுகிறார், அந்த பெண்மணிக்கு குழந்தையே இல்ல, அவங்க ஹஸ்பண்டுக்கு வயசாயிடுச்சு, இனி அவங்களுக்கு குழந்தை பொறுக்க எந்த சான்ஸும் இல்ல. ஆனா அவ வந்து சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது எலிசா வந்து ஒரு ப்ராமிஸ கொடுக்கறத பாக்குறோம். தேவன் மனுஷன் சொல்லுகிறது அப்படியே ஆகும். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்த்துக்கிறேன், அநேகருடைய டெஸ்டிமனி கேட்டிருக்கிறேன். ஊழியக்காரங்கள் வந்து ஒருத்தர் ஜெபிக்கும் போது, நீ இப்ப அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ வந்து கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி கர்ப்பமா இருந்திருக்கிறாங்க. அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்படியாகத்தான் வந்து எலிசா வந்து ஷுனமைட் விமன் கிட்ட ஷுனமைட்டுடைய பெண்மணிக்கு சொல்லுகிறார், நீ அடுத்த வருஷம் வரும்போது நீ குழந்தையோடு கூட இருப்பாய் என்று. அதே போல அவருக்கு வந்து ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து வாசிப்போம் 2 ராஜாக்கள் 4:18, 19, 20 வாசிப்போம். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுபறுத்துகிறத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகுகிறது, என் தலை நோகுகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாய் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். இந்த இடத்துல பாக்குறோம், அவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ வந்து கொஞ்சம் பெரியவனா ஆயிருக்கிறான். அவ வந்து அப்பாவை தகப்பனோட அவன் என்ன பண்ணான், அப்பாவோட அவர் கூட வயலுக்கு வந்து போகிறத பாக்குறோம்.
அந்த இடத்துல போயிட்ட பிறகு அங்க வந்து அவன் வந்து அப்பா கிட்ட சொல்லுறான், எனக்கு தலை வலிக்கிறது, ரொம்ப தலை வலிக்கிறது என்று சொல்லியிருக்கிறத பாக்குறோம். அப்ப அவன் தலைவலியை தாங்க முடியாதனால அப்பா என்ன பண்றாரு, வேலைக்காரனோட நீ வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு விடு என்று சொல்லுகிறத பாக்குறோம். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கிட்டயும் அதுதான் சொல்லுகிறான், எனக்கு ரொம்ப தலை பாரமா இருக்குது. அப்படியாக சொல்லும் போது அவனால் அந்த நோவு தாங்க முடியாது, அவன் வந்து அந்த இடத்துல மறைக்கிறத பாக்குறோம். அப்போ ஆண்டவருடைய திட்டம் வந்து அவன் வந்து சின்ன வயசுல மறைக்கிறதே இல்லை. அப்போ இது வந்து ஒரு ஆசீர்வாதமா பிள்ளையா காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதமானது குழந்தை வந்து இப்ப மரித்தது வந்து அவ என்ன பண்ணல, கணவனுக்கும் சொல்லல, சொந்த பந்தங்களுக்கு சொல்லல. அவள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சா, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இது தேவ மனுஷனால கொடுக்கப்பட்டது, தேவனால கொடுக்கப்பட்டது. என்னுடைய மகன் வாழ்வான், அவள் விசுவாசித்தாள். அப்படியாக அவள் விசுவாசத்தினால அவ என்ன சொல்லுகிறார், கணவனிடத்துல போய் சொல்லுகிறார், எனக்கு வந்து ஒரு குதிரை, எனக்கு ஒரு கழுதையும், அப்ப வேலைக்காரன் எனக்கு கூட அனுப்பிச்சுவேன், நான் போயிட்டு அந்த தேவ மனுஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிறத பாக்குறோம். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 22ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போம். தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடத்திற்கு போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். இன்னைக்கு அமாவாசையும் இல்ல, ஓய்வு நாளும் இல்ல, நீ எதற்காக நீ அவரை போய் பார்க்கணும், ஏன் அவரை போய் தொந்தரவு பண்ற? ஏன்னா அமாவாசை அன்னைக்கும் ஓய்வு நாள் அன்னைக்கும் வந்து அந்த நாள் வந்து விடுமுறையா காணப்படுகிறது. அந்த நாளில் யாருமே யூதர் மக்கள் வந்து வேலை செய்ய மாட்டார்கள். யார் அந்த நாள் வந்து ஓய்ந்திருப்பார்கள். அப்போ இந்த நாள் வந்து ஓய்ந்து இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரி, தேவ மனுஷன் இடத்துல போயிட்டு அவங்க குறைகளை சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல மன்றாடுகிறத பார்ப்போம். அப்படியாக வந்து அவர் சொல்லுகிறார், இந்த நாள் வந்து அமாவாசையும் இல்ல, ஓய்வு நாளும் இல்ல, நீ ஏன் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுகிற? அப்போ அந்த பிரச்சனை யாருக்கு தான் தெரியும்? அந்த பெண்மணிக்கு தெரியும், என்ன ஆச்சு என் குழந்தைக்கு. அவ போய் கணவர்கிட்டயும் சொல்லல, வீட்டுல இருக்கிறவங்கிட்டயும் சொல்லல, வீட்டுல அந்த அவ எவ்வளவு சமாதானமா இருந்தாலும் ஆல் இஸ் வெல் என்று அப்பவும் அவள் சொல்லுகிறதா பாக்குறோம். அவ வந்து எந்த பதற்றமும் அவருக்கு காணப்படவில்லை, அவருக்குள்ள எந்த பயமும் காணப்படவில்லை, ஆனா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், if you have a faith of a mustard seed, if you say to this mountain, go fall yourself into the sea, it will be done. கடுகளவு விசுவாசம் தான் இந்த மலை அகற்றி போய் கடல்ல போய் விழுன்றா அது விழும். அப்ப நமக்குள்ள வந்து அந்த விசுவாசமானது காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தாவே போதும். அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது அந்த கடுகளவு விசுவாசம் தான், நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படியாக இந்த பெண்மணி ஷுனமைட் பெண்மணிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் தேவ மனுஷனை பார்த்தா என் மகன் பிழைப்பான். அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அதனால அவள் வந்து அந்த பிரச்சனை வந்து யாருக்கிட்டயுமே சொல்லவில்லை. உங்களுக்குள்ள அநேக பிரச்சனைகள் காணப்படலாம், நீங்க பல பேர்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம், நீங்க அந்த பிரச்சனை சொல்லி அழுது கொண்டே இருக்கலாம். ஆனா உங்களுடைய பிரச்சனை கேட்கிற ஒருவரே, அவர் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டாரு. உங்களுடைய பிரச்சனை வந்து ஆண்டவர் மட்டுமே வந்து தீர்க்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ நம்ம வந்து யார்கிட்ட புலம்பணும்? ஆண்டவர்கிட்ட தான் புலம்பணும். நம்மளுடைய கண்ணீர் வந்து ஆண்டவர்கிட்ட பாதத்துல வைக்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளுடைய எண்ணங்களை பார்த்து, நம்மளுடைய பாரத்தை பார்த்து, நம்மளுடைய தேவைகளை பார்த்து அவர் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய எந்த தேவை இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா, சாத்தான் பிரச்சனை விடுதலை வேணுமா, உங்களுக்கு எந்த சூழ்நிலை நீங்க காணப்படுங்க, வேலை இல்லையா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மன்றாடுங்க, அப்போது உங்களுக்கு ஒரு வழி வாசலை தருக்குவார். உங்களுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு. விசுவாசிங்கள், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், உங்களுக்கு நிச்சயமா எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரிடத்துல பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து வழிவாசல தருக்குவார். நாங்க போன வாரம் ஒருத்தருக்காக ஜெபிச்சோம்.
ஒரு பாஸ்டருடைய மனைவிக்காக ஜெபிச்சோம். அவங்களுக்கு வந்து பிரஸ்டுக்குள்ள வந்து ஒரு கட்டியானது காணப்பட்டது. அதுக்கு கீமோ எல்லாம் எடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பண வசதி இல்லை. பெங்களூருக்கு வந்தாங்க. பெங்களூர்ல இருந்து திருப்பி அவங்க ஊருக்கு திருப்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெபமானது வந்து கேட்கப்படுகிறதா காணப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த டாக்டரும் தயவு காமிச்சு அந்த சரீரத்துல இருந்து அந்த பிரஸ்ட்ல இருந்து கட்டி வந்து 7 கிலோவா இருந்தது காணப்பட்டது. இப்போது வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை இருந்தா மட்டுமே, ஆண்டவர் வந்து ஆயுஷ் நாட்கள் கொடுக்கிற மட்டுமே அது யார்கிட்ட இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. நம்மளுடைய கண்ணீர் வேதனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து நம்ம ஜெபத்தை கேட்டு பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். வியாதியிலிருந்து நீக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களை போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஏமே இந்த இடத்துல வந்து இவன் என்ன பண்ணுகிறான்? அவங்க புருஷன் கிட்ட இருந்து கேட்டு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் என்ன பண்றா? கூப்பிட்டு வருகிறா. இவ கழுத மேல உட்காந்து, அப்போ நான் எந்த இடத்துல நிறுத்துன்னு சொல்றனோ அது மட்டும் நீ என்ன பண்ணாத, நீ வந்து என் கூட ஓடி வரணும், என் கூட நீ வரணும் அப்படின்ட்டு சொல்லுகிறத பாக்குறோம். அப்போ வேலைக்காரனும் இதுவும் இந்த பெண் சுகமாயிட்டு விமனும் வந்து ஓடுகிறத பாக்குறோம். போயிட்டே இருக்கிறாங்க. எந்த இடம் வர மட்டும் அந்த மவுண்ட் கார்மல் வர மட்டும் அவங்க வந்து போயினா எந்த இடத்துல நிறுத்தல, யாரையும் திரும்பி பார்க்கல. அப்போ தூரத்துல இருந்து வந்து எலிசாண்டர் பாக்குறாரு. அந்த மலை கிட்ட இருந்து அவங்க மலை கிட்ட வரும்போது எலிசாண்டர் பாக்குறாரு. இது வந்து சுனமைட் பெண்மணி தானே. அப்ப இவ வந்து இந்த பக்கம் எதற்காக வருகிறார்? சோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம போகும்போதெல்லாம் நம்மள வந்து நல்லா கவனிச்சுக்கிறாள். அப்படியாக இவன் என்ன பண்ணுகிறான்? வேலைக்காரனை அனுப்புறான். எலிசா வந்து கேசி அனுப்புகிறத பாக்குறோம். ஏமே அந்த இடத்துல வாசிக்கிறத கேட்போம். 23வது வசனத்துல இருந்து வாசிமா. 24 சாரி. கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கார்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேயமால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து போதும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அவன் வந்து அந்த மவுண்ட் கார்மல்ல வரும்போது அந்த சுனமைட் விமனை வந்து எலிசாண்டர் பாக்குறத பாக்குறோம். அப்ப வேலைக்காரன் அமைச்சு அவர் என்ன கேட்க சொல்லுகிறார்? உங்க புருஷன் நல்லா இருக்கிறாரா? உங்க குழந்தை நல்லா இருக்கிறதா? நீ நல்லா இருக்கிறியா? அப்படின்ட்டு கேட்கறத பாக்குறோம். அவ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே பதில் தான் கொடுக்கிறான். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் என்று நம்ம இங்கிலீஷ்ல ESV ஸ்கிரிப்சர்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து NIVல பார்க்கும்போது ஆல் இஸ் ஹalleluya ஹalleluya ஆல் யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்ட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஹalleluya. அப்போ அவக்குள்ள வந்து எந்த விதமான பதற்றமும் காணப்படவில்லை. கியாசி கேட்கும் போது அவ சொல்லுகிற வார்த்தை வந்து, நீ நல்லா இருக்கிறியா? உன் புருஷன் நல்லா இருக்கிறானா? உன் குழந்தை நல்லா இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆல் இஸ் வெல், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு தான் அவ சொல்லுகிறார். ஆனா அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது? நான் தேவனுடைய மனுஷனை பார்க்கணும், அவர்கிட்ட தான் என்னுடைய பிரச்சனையை சொல்லணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல போன உடனே அவன் என்ன பண்ணுகிறான்? எலிசாவுடைய காலில விழுகிறத பாக்குறோம். காலில விழுந்து இருக்கிற பிரச்சனையை சொல்லுகிறத பாக்குறோம். இப்படியாக நான் உன்னை குழந்தை பாக்கியத்தை கேட்டேனா? எனக்கு நான் வந்து அதை கேட்கவே இல்லையா? நீங்க தானே எனக்கு கொடுத்தீங்க, நீங்க தானே ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. இப்ப அந்த குழந்தை இல்லையா, மரித்து விட்டது அப்படின்ட்டு சொல்லுகிறத பாக்குறோம். ஹalleluya. அப்போது கியாசி இடத்துல எலிசா சொல்லுகிறார், நீ போ, நீ வந்து ட்ரெஸ் பண்ணின்னு என் கோலை எடுத்துன்னு போ, நீ ஓடி ஓடு. யாராவது உன் எதிர்க்க வந்து விசாரிச்சா நீ எதுவுமே பேசாத, நீ நலமா இருக்கிறேன்னு கேட்டாலும் நீ பேசாத, நீ ஓடி அந்த குழந்தை மேல இந்த கோலை வந்து அவன் முகத்து மேல வை.
அப்படின்ட்டு அவன் கிட்ட கட்டளையா சொல்லி அனுப்புகிறத பாக்குறோம். கியாசியா வந்து எலிசாக்கு கீழ்ப்படிந்து அவன் அப்படியாகவே செய்கிறத பாக்குறோம். அந்த கோலை வந்து அந்த குழந்தை மூஞ்சில வைக்கிறத பாக்குறோம். ஆனா அந்த இடத்துல ஒரு உணர்ச்சியும் காணப்படவில்லை. அவன் வந்து மரித்ததுல இருந்து உயிர் தெளிவே இல்லை. அவனுக்குள்ள எந்த உயிரும் இல்ல. அப்ப திரும்பி வந்து அவன் வந்து எலிசாவிடத்துல சொல்லுகிறான், நான் வந்து கோலை வச்சு அவன் வந்து மகன் வந்து ஏஞ்சிக்கவே இல்லை, குழந்தை வந்து ஏஞ்சிக்கவே இல்லை என்று சொல்லுகிறத பாக்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவர் வந்து அந்த இடத்துல வருகிறத பாக்குறோம். ஷுனமைட் விமன் வந்து கியாசியோட போவே இல்லை. அவ வந்து அவர்கிட்டே இருந்தா. யார்கிட்ட? தேவ மனுஷன் கிட்ட, எலிசா கிட்டே இருந்தா. நீ தான் வரணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவ கூட அவ காலை பிடித்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏமே நம்மளும் அப்படிதான் காணப்படுகிறோம். நம்ம நின்று ஆண்டவருடைய பாதத்துல வந்து நம்ம கெஞ்சி மன்றாடும் போது ஆண்டவர் எல்லா பிரச்சனையில இருந்து நம்மள என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க எப்பவுமே பிரச்சனைக்குள்ள போனீங்களா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஆல் இஸ் வெல். உங்களுடைய கவலை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் இந்த பெண்மணியானவர் வந்து அவ பாதப்படியை வந்து விடவே இல்லை. அப்போ வந்து எலிசா வந்து என்ன பண்றார்? அவரும் ஓடி வராரு. அந்த இடத்துல ஓடி வந்து அந்த வீட்டுல வந்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஏமே நீங்களும் வந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் வந்து 3 விதமான சோதனைகள் வந்ததை பார்க்கிறோம். அந்த இடத்துல 3 விதமான சோதனை வரும்போதும் நீ தேவ மனுஷனா, நீ தேவ மனுஷனான்றதான் அந்த வந்து சாத்தான் கேட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவ மனுஷனுக்கு வெளிப்படாத ஒண்ணு வந்து ஆண்டவர் வந்து இவர் மூலியமா அந்த அற்புதம் செய்யணும் அப்படின்ட்டு எலிசாக்குள்ள இருக்கிற அந்த அற்புதம் வந்து அந்த இடத்துல வெளிப்படுகிறத பாக்குறோம். அவன் வந்து குழந்தை மேல வாய்க்கு வாய் வச்சு கை வச்சு மேல படுத்து அவன் வந்து என்ன பண்ண அந்த சூடு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஏமே வாசிக்கலாமா? 29ஆம் வசனத்தை வாசிமா. 31 கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளைகளின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. அப்புறம் ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கதவை பூட்டி அவர் என்ன பண்ணாராம்? கர்த்தர் இடத்துல வேண்டுதல் செஞ்சாராம். அதுக்கப்புறம் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கை கண்கள் மேலும் படும்படியான அவன் மேல் முகம் குப்பர படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா. பாக்குறோம் எலிசா வந்து அந்த மகன் அந்த குழந்தை மேல படுத்து வாய்க்கு வாயை கை ஒடுமெல்லாம் படுத்து சூட உண்டாக்குறத பாக்குறோம். திருப்பி அங்கெங்குமா அழைத்து திருப்பி அதே போல செய்கிறத பாக்குறோம். அப்படி பண்ணும்போது அந்த அவனுக்குள்ள வந்து உயிர் வந்ததை பாக்குறோம். அவன் வந்து 7 முறை தும்பினான். ஹல்லேலூயா. 7 என்று பார்க்கும்போது அது பைபிள் பிரகாரமா ஒரு பூர்ணமான வார்த்தையா காணப்படுகிறது. இட்ஸ் a fullness. 7 என்றது பரிபூர்ணமாய் காணப்படுகிறது. அப்போ இவன் வந்து பாதியிலே வந்து உயிர் விடுற குழந்தையா இல்லை. அவன் வந்து நல்ல ஆயுஷ் நாட்கள் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் பரிபூர்ண ஆயுஷ கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவன் வந்து 7 முறை தும்புகிறத பாக்குறோம். அப்ப திரும்பி வந்து அந்த குழந்தைய வந்து தாய் இடத்துல ஒப்பு கொடுக்கிறத பாக்குறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதே போல வந்து நமக்குள்ள வந்து அந்த ஷூனமைட் பெண்மணி கிட்ட இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம யார்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம்? நம்ம வந்து இருக்கிறவங்க கிட்ட மனுஷர்கிட்ட நம்ம வந்து பிரச்சனையை ஊற்றி கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய விசுவாசம் யார்கிட்ட காணப்படணும்? கர்த்தர்கிட்ட காணப்படணும். கர்த்தர்கிட்ட காணப்படும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லா விதமான தேவைகள் வந்து சந்திக்கப்படும். நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நீங்க எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை வருதா,
ஆல் இஸ் வெல்னு சொல்லுவோம். ஆமென். ஏன் ஆல் இஸ் வெல்னாக்கா, நம்மளுக்கு வந்து பயம் வரும், வந்து ஹார்ட் தான் வந்து பட்டு பட்டு பட பட படப்படான்னு அடிக்கும். அப்ப நீங்க வந்து கையை வச்சுட்டு ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப வந்து உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உற்சாகம் வரும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கும் போது அதுக்கு வேண்டிய தேவையான ஞானத்தை வந்து ஆண்டவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் போதோ, அவன் வந்து பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவரத்துல பயந்த மனுஷனா காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னா ஆண்டவரத்துல you have to surrender to him because God has purchased you through his holy blood. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்து மூலமா உங்களை வந்து மீட்டு கொண்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து இது யாருக்கு சொந்தம் தெரியுங்களா? இது ஆண்டவருக்கு சொந்தம். அப்ப இந்த ஆத்மா வந்து நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா நம்ம பரிசுத்த வழியில நடக்கணும். ஆமென். அதே போல வந்து எப்படியாக இந்த சுனமைட் விமன் கிட்ட வந்து இந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்ததோ, அதே போல ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். அப்பொழுது நம்மளுக்கு எல்லாம் அடிக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஏமே கர்த்தர் தாமே இந்த வசந்த மூலியமா ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தில் இருக்கிற நல்ல தாப்பனே, இந்த கால வேலையை ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் இந்த சேனல் மூலியமா வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாம கெஞ்சி மண்டாடுகின்ற ராஜா. யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ ஏசப்பா, அவங்க வேலையை தேடும் போது அவங்களுக்காக ஒரு வேலையை ஆயத்து பண்ணி தரும்படியாக கெஞ்சி மண்டாடுகிறேன். வியாதிப்பட்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்க மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மரண படுக்க மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து தர முடியாம கெஞ்சி மண்டாடுகிறேன். ஏசப்பா நீரப்பா பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலேயும் அப்பா நீர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறேன் ராஜா. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்குள்ள எதெல்லாம் ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொள்ளணும், அந்த ஆசீர்வாதம் முழுமையா பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாம கெஞ்சி மண்டாடுகின்ற ராஜா. அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. இந்த சுனமைட் விமனை போல அப்பா, இந்த சுனமைட் பெண்மணியை போல அப்பா, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள காணப்படட்டும் அப்பா. நாங்க புலம்பு அழுகாதபடிக்கு, எங்க பிரச்சனைகள் மனுஷன் கிட்ட சொல்லாதபடிக்கு என் தேவன் இடத்துல சொல்லும் போது எனக்கு நிச்சயம் விடுதலை உண்டு ராஜா. ஸ்தோத்திரம். என் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிறார் ராஜா. ஸ்தோத்திரம். என் தேவன் நித்தமாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார் ராஜா. அப்படியாக எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் காணப்படட்டும். எல்லா தடைகளும் முறியடிக்கப்படட்டும். எங்களுடைய கரம் பிடித்து நடத்துங்க ராஜா. எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ராஜா. உங்களுடைய வழியில நாங்க நடக்கணும் அப்பா. நாங்கள் ஜெயமா இந்த உலகத்துல வாழ வேண்டும் ராஜா. நாங்க வெக்கப்பட்டு போகவே கூடாது ராஜா. ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்க எங்க சொல்லனாலும் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படியாக இந்த பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜா. யாரெல்லாம் இந்த சேனல் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துல சூழ்நிலை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. தடைகளை உடைங்க இயேசுவின் நாமத்தினால. அவங்க கண்ணீர் வேதனை மாற்றும்படியாக கெஞ்சி மண்டாடுகின்ற எல்லாம் பாதையில சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மண்டாடுகிற நல்ல தாப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே ஒரு பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு கூட யாரெல்லாம் இந்த சேனல் மூலமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா உங்களுடைய சந்தோஷ சமாதானம் ஒரு வீட்லயும் நிலத்திருக்கட்டும் ராஜா. நீர் வரும் மட்டும் அந்த சந்தோஷம் சமாதானம் என்றென்றைக்கும் காணப்படட்டும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் மாறும். விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you and be fruitful. Amen.